ஒருவேளை மனைவிக்கு வந்துட்டு சைக்கோபாத் அதாவது உளவியல் ரீதியா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா, அவங்க கணவனை வந்துட்டு மன ரீதியோ உடல் ரீதியோ தாக்குனாக்கா அதுக்கு நீதிமன்றம் என்ன செய்யும்? தன்னுடைய மனைவிக்கோ கணவனுக்கோ மனநல பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு காமன் அக்யூசேஷனை இப்பெல்லாம் எல்லாரும் ரொம்ப ஈஸியா சொல்றாங்க. பிஹேவியரல் பேட்டர்ன்ல தான் இருக்கு. ஒருத்தர் ரிப்பீட்டடா ஒரு விஷயம் செய்யறாங்க அப்படின்னா நம்ம அதை முதல்ல மெடிக்கலி அசஸ் பண்ணணும். ஒரு ப்ராப்பர் சைக்கியாட்ரிஸ்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்க சர்டிஃபை பண்ணாதான் அந்த கன்சர்ன் பர்சனுக்கு மனநல பாதிப்பு இருக்குங்கிறது உண்மை. சோ அப்படி நீங்க அசஸ் பண்ணுங்க. அந்த மெடிக்கல் சர்டிபிகேட்டை முதல்ல வாங்குங்க. அதுக்கப்புறம் அவங்க பண்ற ஒவ்வொரு விஷயம் நீங்க அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்படி அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இல்ல மன ரீதியா பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு உங்களுக்கு ப்ரூவ் ஆச்சு, மெடிக்கலி சர்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா 13(1)(a ஆஃப் இந்து மேரேஜ் ஆக்ட் படி குரூவல்டி, மென்டல் ஆர் பிசிக்கல் ஹராஸ்மெண்ட்ங்கிற கிரவுண்ட்லயும் 13 கிளாஸ் 1 சப் கிளாஸ் 3 அன்சவுண்ட் மைண்ட் அப்படிங்கிற கிரவுண்ட்லயும் உங்களுக்கு தாராளமா டிவோர்ஸ் கிடைக்கும். ஆனா இந்த டிவோர்ஸ் வாங்குறதுக்கு முதல்ல அவங்க என்னென்ன பண்ணாங்க, அவங்களோட மெடிக்கல் ப்ரூஃப், அவங்க பண்ணதுக்கெல்லாம் விட்னஸ், இல்ல அவங்களோட நடத்தையால உங்களுக்கு ஏற்பட்ட மெடிக்கல் ட்ராமா, இல்ல உங்க குழந்தைங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பு என்ன அப்படிங்கறத நீங்க தெளிவா சப்ஸ்டான்சியேட் பண்ணணும்.